வீடியோ பார்க்க வந்த அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல DLSS 3.5 vs FSR 3 இருக்கு இல்லையா, இத பத்தின ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மறுபடியும் AMD and Nvidia ரெண்டு பேருமே முட்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் Nvidia அவங்களோட ஃப்ரேம் ஜெனரேஷனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருந்தாங்க. பட் அது சொல்ற அளவுக்கு அவ்வளவு சூப்பரா ஒன்று ஒர்க் ஆகல. ஏன்னா ஃப்ரேம் ஜெனரேஷன் மூலமா எக்கச்சக்கமான ஆர்டிஃபேக்ட் தான் உண்டாச்சு. பட் இப்போ Nvidia அதை ஃபிக்ஸ் பண்றதுக்காக ஒரு சீக்ரெட் டெக்னிக் டெவலப் பண்ணிருக்காங்க. சோ அது பேர் தான் ரே ரீகன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த DLSS and FSR அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன். இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் யார் அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா, இந்த பிக்சல் இருக்கு இல்லையா, இந்த பிக்சல் தான் முக்கியமான காரணம். அதாவது நம்மளோட ஸ்கிரீன்ல இருக்க பிக்சல். இப்போ நம்ம கிட்ட ஆவரேஜா ஒரு 1080 பிக்சல்ஸ் மானிட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல 20,73,600 பிக்சல்ஸ் இருக்கும். அதுதான் நம்ம 1080 பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 1920 into 1080. இந்த 20 லட்சம் பிக்சல்ஸ் ரெண்டர் பண்றதுக்காக நம்ம கிராஃபிக் கார்டு அண்ட் CPU எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணும். அண்ட் நம்ம ஒரு கேம் எடுத்துட்டோம் அப்படின்னா கேமோட ஆவரேஜ் FPS 16 வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு செகண்டுக்கு 60 ஃப்ரேம் ரெண்டர் ஆகணும். ஸோ 60 into 20 லட்சம் அப்படி போட்டு பார்த்தோம்னா 12 கோடியே 40 லட்சம் பிக்சல்ஸ் ஒரு செகண்டுக்குமே உங்க கிராஃபிக் கார்டு அண்ட் CPU ரெண்டும் சேர்ந்து ரெண்டர் பண்ண வேண்டியது இருக்கும். சொல்லப்போனா அப்படின்னா அது ரொம்ப அதிகம். நம்ம கேம்ஸ்ல 60 FPS வரதுக்காக நம்ம கிராஃபிக் கார்டு அண்ட் CPU இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. பட் இப்போ நம்மளோட கிராஃபிக் கார்டுலாம் ரொம்ப பவர்ஃபுல் ஆயிடுச்சு. அதனால 60 FPS அப்படிங்கிறது ஈவன் ஒரு மிட் ரேஞ்ச் கிராஃபிக் கார்டாலையும் ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, 1080 பிக்சல்ஸ்ல கேம் நீங்க விளையாண்டீங்க அப்படின்னா ஒரு செகண்டுக்கு 12 கோடியே 40 லட்சம் பிக்சல்ஸ் வந்து ரெண்டர் ஆகும். இதுவே நீங்க 720 பிக்சல்ஸ்ல கேம் விளையாண்டீங்க அப்படின்னா 9,21,600 பிக்சல்ஸ் தான். இதை நம்ம 60 செகண்ட்ஸ் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 5 கோடியே 50 லட்சம் பிக்சல்ஸ் தான் வருது. சோ 1080 பிக்சல்ஸ்ல கேம் விளையாடுறத விட 720 பிக்சல்ஸ்ல நீங்க கேம் விளையாண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான FPS கிடைக்கும். ஏன்னா 1080ல நம்ம ஒரு செகண்டுக்கு 12 கோடி பிக்சல்ஸ் ரெண்டர் பண்ண வேண்டியது இருக்கு. இதுவே 720ல நம்ம ஒரு செகண்டுக்கு 5 கோடி பிக்சல்ஸ் தான் ரெண்டர் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால தான் டெக்னிக்கலா பார்த்தோம் அப்படின்னா 720 பிக்சல்ஸ்ல ரெண்டர் பண்றது 1080 கூட கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு அதிகமான FPS கொடுக்கும். அதனால தான் கேம்ஸ் நீங்க லோ ரெசல்யூஷன்ல வச்சு விளையாடும் போது அதிகமான FPS கிடைக்குது. ஆனா 720 பிக்சல்ஸ் and 1080 பிக்சல்ஸ் ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு இமேஜ் 720 பிக்சல்ஸ்ல பாக்குறதுக்கும் 1080 பிக்சல்ஸ்ல பாக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா 1080 பிக்சல்ஸ்ல 720 பிக்சல்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ரெசல்யூஷன் அதிகமா இருக்கு. அதனால நிறைய கலர் டேட்டாவை 1080 பிக்சல்ஸ் இமேஜால ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ நம்ம கிட்ட ரெண்டு இமேஜ் இருக்கு. ஒன்னு வந்து 720 பிக்சல்ஸ் அண்ட் இன்னொரு வந்து 1080 பிக்சல்ஸ். நான் என்ன பண்ண போறேன்னா 720 பிக்சல்ஸ் இமேஜ்ல இந்த கேரக்டர் இருக்கு இல்லையா, இந்த கேரக்டரோட ஃபேஸை நான் ஃபோக்கஸ் பண்றேன். அதே மாதிரி 1080 பிக்சல்ஸ் இமேஜ்லயும் அந்த கேரக்டரோட ஃபேஸை நான் ஃபோக்கஸ் பண்றேன். உங்களுக்கு 720 and 1080க்கான டிஃபரன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளால 1080 பிக்சல்ஸ் இருக்கிற இமேஜ்ல இந்த கேரக்டரோட கண்கள் அண்ட் இன்னும் சில டீடைல்ஸ் ஈஸியா பார்க்க முடியுது. பட் இந்த 720 பிக்சல்ஸ் இமேஜ் பாத்தீங்க அப்படின்னா இந்த கண்களை நம்மளால கிளியரா பார்க்க முடியல. ஏன்னா அங்க இன்னும் 2-3 பிக்சல்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா கண்களோட டீடைல நம்ம நல்லாவே பார்க்க முடியும். அங்க பிக்சல் இல்லாத காரணத்தால தான் அங்க கண்ணோட டீடைல் வந்து நமக்கு மிஸ் ஆயிருக்கு. சோ இப்போ 1080ல பாத்தீங்கன்னா எவ்வளவு பிக்சல்ஸ் இருக்கு அண்ட் 720ல எவ்வளவு பிக்சல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். சோ 1080 பிக்சல்ஸ்ல அதிகமான பிக்சல்ஸ் இருக்கு. அதுல நம்ம அதிகமான கலர் டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியும். பட் 720ல அப்படி பண்ண முடியாது. சோ இதுதான் டிஃபரன்ஸ் 1080 and 720க்கு. இந்த மாதிரியான ரெசல்யூஷன் டிஃபரன்ஸ் தான் 720 and 1080க்கு இருக்கும். இது நீங்க கேம் விளையாடும் போது ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த 720 பிக்சல்ஸ் இமேஜ் இருக்கு இல்லையா, இத 1080 அப்ஸ்கேல் பண்ண போறோம். சோ இது வந்து நம்ம அப்ஸ்கேல் பண்ண போற இமேஜ் அண்ட் இது வந்து நேட்டிவ் 1080p. சோ நான் என்ன பண்ண போறேன்னா இமேஜ்ல போயிட்டு இமேஜ் சைஸ் கொடுத்து அண்ட் இத வந்து 1920 1080 பிக்சல்ஸ்க்கு நான் அப்ஸ்கேல் பண்றேன். அப்ஸ்கேல் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்க. சோ இது வந்து அப்ஸ்கேல் பண்ணப்பட்ட 1080 பிக்சல்ஸ் இமேஜ். இது வந்து நேட்டிவ் 1080 பிக்சல்ஸ். சோ நேட்டிவ் 1080க்கும் அப்ஸ்கேல் பண்ணப்பட்ட 1080க்கும் என்ன டிஃபரன்ஸ் தெரியுதா? சோ அப்ஸ்கேல் பண்ணப்பட்டதுல கொஞ்சம் பிளர் ஆன மாதிரி இருக்கு. ஏன்னா அப்ஸ்கேல் பண்ணும்போது எந்த ஒரு அப்ளிகேஷனா இருந்தாலும் சில ஃபில்டர்ஸ் வந்து ஆட் பண்ணும். அது இந்த மாதிரி பிளர் ஆகிடும். பட் நேட்டிவ் 1080ல நம்மளுக்கு ஷார்ப்பான டீடைல்ஸ் தெரியுது பாத்தீங்களா, கிளாத்தோட டீடைல்ஸ் எப்படி இருக்கு அண்ட் அப்ஸ்கேல் பண்ணப்பட்டதுல கிளாத்தோட டீடைல்ஸ்ல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. சோ இதுதான் அப்ஸ்கேல் பண்றதுல ஒரு பெரிய டிராபேக். இப்போ நான் இந்த ஹேர் இருக்குல்ல, இந்த ஹேரோட டீடைல பாக்குறேன். அதே மாதிரி நேட்டிவ்ல எந்த மாதிரி இருக்கு டீடைல் அண்ட் அப்ஸ்கேல் பண்ணப்பட்டதுல டீடைல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. சோ அப்ஸ்கேல் பண்ணப்பட்டதுல லைட்டா பிளர் ஆன மாதிரி தெரியும். பட் நேட்டிவ்ல நமக்கு ரொம்ப ஷார்ப்பா தெரியும். சோ இதுதான் டிஃபரன்ஸ். அப்ஸ்கேல் பண்ணா நமக்கு எந்த மாதிரியான குவாலிட்டி கிடைக்கும் அண்ட் நேட்டிவா 1080 பிக்சல்ஸ்ல ரெண்டர் ஆகும்போது நமக்கு என்ன மாதிரி குவாலிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான டிஃபரன்ஸ். இது இன்னும் டீடைலா பார்க்கணும் அப்படின்னா இந்த லீவ்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா டீடைல் தெரியும். இந்த லீவ்ஸ் ஃபோக்கஸ் பண்றேன். அதே மாதிரி இந்த லீவ்ஸ் ஃபோக்கஸ் பண்றேன். இதுல பாத்தீங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டா பிளர் ஆயிடுச்சு. சொல்லப்போனா அது லீவ்ஸா இல்ல வேற ஏதாவது பெயிண்டிங்கா அப்படின்னு கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப பிளர் ஆயிடுச்சு. பட் நேட்டிவ் 1080ல நமக்கு நல்லா ஷார்ப்பாவே தெரியுது. சோ இதுதான் டிஃபரன்ஸ். இந்த மாதிரி நீங்க ஒரு இடத்தையும் செக் பண்ணி பார்க்கலாம். நேட்டிவ் 1080க்கும் அப்ஸ்கேல் பண்ணப்பட்ட 1080க்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி. இதுதான் அப்ஸ்கேலிங் மெத்தட். அதாவது 720 பிக்சல்ஸ் இருக்கிறத நம்ம 1080 பிக்சல்ஸ் அப்ஸ்கேல் பண்றோம். இதுதான் Nvidia அவங்களோட DLSSல பண்றாங்க. 720 பிக்சல்ஸ்ல ரெண்டர் பண்ணி அதை 1080 பிக்சல்ஸ்க்கு அப்ஸ்கேல் பண்றாங்க. அப்படி பண்றதால தான் நீங்க நேட்டிவ் 1080 அண்ட் அப்ஸ்கேல் பண்ணப்பட்ட 1080க்கு எக்கச்சக்கமான குவாலிட்டி டிஃபரன்ஸ் பார்க்க முடியும். கேம்லயே நான் சொல்றேன். அதை நீங்க உத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களால கேம்ல இந்த டிஃபரன்ஸ் பார்க்க முடியும். இப்போ நீங்க இதை யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு ஃப்ரேம் அப்ஸ்கேல் பண்றதுக்காக நமக்கு கிட்டத்தட்ட 1 செகண்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி 60 ஃப்ரேம்ஸ் அப்ஸ்கேல் பண்ணனும்னா எவ்வளவு செகண்ட் ஆகும் நமக்கு மேனுவலா பண்றதுக்கு? பட் Nvidiaவோட DLSS என்ன பண்ணுதுன்னா ஒரு செகண்டுக்கு 60 ஃப்ரேம்ஸ் நம்ம ஆவரேஜா எடுத்துப்போம். அந்த 60 ஃப்ரேம் 720 பிக்சல்ஸ்ல ரெண்டர் பண்ணி அதை இந்த மாதிரி 1080 பிக்சல்ஸ்ல அப்ஸ்கேல் பண்ணுது. ஒரு செகண்டுக்கு 60 ஃப்ரேம்ஸ் பண்ணுது. அப்புறம் நம்மளோட கிராஃபிக் கார்டுல எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி பாருங்க. அதே சமயத்துல
சமயத்துல நீங்க RTX சப்போர்ட் பண்ற கேம் விளையாண்டீங்க அப்படின்னா அந்த ரே ட்ரேசிங்காகவும் உங்களோட கிராஃபிக் கார்டு ஒர்க் பண்ணணும், அதே சமயத்துல இந்த மாதிரி அப்ஸ்கேலிங் பண்றதுக்காகவும் ஒர்க் பண்ணணும். இதை தான் NVIDIA டெவலப் பண்ணிருக்காங்க. அண்ட் எதனால வித்தியாசமான ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாம் வருது NVIDIAவோட DLSS யூஸ் பண்ணும்போது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் RTX பத்தி செப்பரேட்டான ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எப்படி RTX இன்ஜின் ஒர்க் ஆகுது, எப்படி RTX மூலமா கேம்ல ரெண்டர் ஆகுது, அண்ட் RTXல வர ஆர்டிஃபேக்ட் இதை பத்தி தனியா ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அந்த வீடியோல நான் RTX பத்தி A to Z எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். வேணா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. பட் நான் இதை சிம்பிளா இதை சொல்லிடுறேன். நம்ம கேம்ஸ்ல RTX யூஸ் பண்ணி விளையாடும் போது இந்த ரே ட்ரேசிங்கை பொறுத்த வரைக்குமே அது எக்கச்சக்கமான நாய்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அதை கம்மி பண்றதுக்காக டீநாய்சர் அப்படிங்கிற ஒண்ணு NVIDIA டெவலப் பண்ணாங்க. அந்த டீநாய்சரை ஒரு ஃப்ரேமுக்குமே அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும் NVIDIAவோட கிராஃபிக் கார்டு. அந்த மாதிரி டீநாய்சரை ஒரு ஃப்ரேமுக்கு அப்ளை பண்றதால தான் நம்ம கேம்ல அந்த மாதிரி ஆர்டிஃபேக்ட்டை பார்க்க முடியும். பட் என்னதான் இந்த மாதிரி மெத்தட்லாம் டெவலப் பண்ணாலும் NVIDIAல ஒரு கான்ஸ்டன்டான ஃப்ரேம்ஸை ஹிட் பண்ண முடியல. RTX யூஸ் பண்ணி நிறைய கேம்ஸ் 60 FPS விளையாட முடியல. அதுக்காக தான் NVIDIA அடுத்து என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஃப்ரேம் ஜெனரேஷன் அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்தாங்க. ஃப்ரேம் ஜெனரேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம கிட்ட ரெண்டு இமேஜ் இருக்கு, A and B அப்படிங்கிற ஒரு இமேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரெண்டு இமேஜுக்கு நடுவுல புதுசா ஒரு இமேஜ் ஜெனரேட் பண்றது தான் ஃப்ரேம் ஜெனரேஷன். இது மூலமா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ உங்களோட கிராஃபிக் கார்டு ஒரு செகண்டுக்கு 45 FPS அச்சீவ் பண்ணுது. அதாவது ஒரு செகண்டுக்கு 45 ஃப்ரேம் ரெண்டர் பண்ணுது. அதுல ஒரு ஃப்ரேமுக்கு நடுவுல நம்ம புதுசா ஃப்ரேம் ஆட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா 15 ஃப்ரேம்ஸ் கிடைக்கும். சோ அது மூலமா நம்மளால 60 FPS ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். பட் புதுசா ஜெனரேட் ஆகுது இல்லையா இந்த ஃப்ரேம்ஸ், இது எல்லாமே ரெண்டர் பண்ணப்பட்ட ஃப்ரேம்ஸ் இல்ல. இதுக்கு முன்னாடி இருக்கிற ஃப்ரேம் அண்ட் இதுக்கு அடுத்து இருக்கிற ஃப்ரேம் அது ரெண்டுத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி உருவாக்கப்படுற ஒரு ஃப்ரேம். அதனால தான் இதை ஜெனரேட்டட் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஜெனரேட் பண்றது மூலமா ஒரு செகண்டுக்கு நம்மளால 15 FPS கெயின் பண்ண முடியும். பட் இது வந்து லேட்டன்சி இன்க்ரீஸ் பண்ணாது, இது ஜஸ்ட் FPS மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ணும். சோ ஆன்லைன் கேம்ஸ்க்கு இது ஹெல்ப் பண்ணாது. இந்த ஃப்ரேம் ஜெனரேஷன் அப்படிங்கிற மெத்தட் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஈவன் நீங்க உங்களோட மொபைல்ல கூட இதை ட்ரை பண்ணலாம். இப்போ நான் பிரீமியர் ப்ரோ வச்சு இதை பண்ணி காமிக்கிறேன் எப்படி ஃப்ரேம் ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இப்போ என்கிட்ட ரெண்டு ஃப்ரேம் இருக்கு. அதாவது இந்த ரெண்டு ஃப்ரேமும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது ஃப்ரேம் A, இது ஃப்ரேம் B. அண்ட் நான் இதுல ஃப்ரேம் ஜெனரேஷன் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃப்ரேம் A and B க்கு நடுவுல புதுசா ஒரு ஃப்ரேம் ஆட் ஆயிருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா 3 ஃப்ரேம் இருக்கும். சோ இது வந்து கம்ப்யூட்டரால ஜெனரேட் பண்ணப்பட்ட ஃப்ரேம். இதுவும் நான் ஸ்டார்டிங்ல கொடுத்த ஃப்ரேம் அண்ட் இந்த ஃப்ரேம் வந்து கம்ப்யூட்டர் வந்து ஜெனரேட் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ நான் ப்ளே பண்ணும்போது எனக்கு ஒரு ஸ்மூத்தான வீடியோ ப்ளேபேக் அவுட்புட் கிடைக்கும். சோ இதுதான் ஃப்ரேம் ஜெனரேஷன். இப்படி தான் ஃப்ரேம் வந்து ஜெனரேட் ஆகும். பட் இதுலயும் எக்கச்சக்கமான டிராபேக்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃப்ரேம் ஜெனரேஷன்ல நிறைய ஆர்டிஃபேக்ட்ஸ் உருவாகும். இப்போ நான் இதை ஜூம் பண்றேன். சோ ஜூம் பண்ணிட்டு ஜெனரேட் பண்ணப்பட்ட ஃப்ரேமுக்கும் இது வந்து நான் இன்புட் கொடுத்த ஃப்ரேம் அண்ட் இது வந்து ஜெனரேட் பண்ணப்பட்ட ஃப்ரேம், இது ரெண்டுத்துக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதா அப்படின்னு சொல்லி பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா இன்புட் கொடுத்த ஃப்ரேம்ல இந்த இடத்துல ரிஃப்ளெக்ஷன்ஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. பட் ஜெனரேட் பண்ணதுல ரிஃப்ளெக்ஷன்ஸ் வித்தியாசமா போகுது தெரியுதா? சோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து உண்டாகும். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த லேயர்ஸ் வந்து ஜாயின் ஆகிற இடத்துல இங்க சில ஆர்டிஃபேக்ட்ஸ் உண்டாகுது. சோ இதுதான் ஃப்ரேம் ஜெனரேஷனோட ஒரு பெரிய ப்ராப்ளம். எக்கச்சக்கமான ஆர்டிஃபேக்ட்ஸ் உண்டாகும். அண்ட் இதை இன்னும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ரெண்டு இமேஜ் இருக்கு. ஒன்னு வந்து வால்கனோ அண்ட் இன்னொன்னு வந்து இந்த மவுண்டன். இப்போ இது ரெண்டுத்தையுமே நான் ஃப்ரேம் ஜெனரேஷன் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ண போறேன். இது வந்து A, இது வந்து B. இப்போ நம்ம கிட்ட ரெண்டு ஃப்ரேம் தான் இருக்கு. அண்ட் நான் இது ரெண்டுத்துக்கு நடுவுல ஒரு புதுசா ஃப்ரேம் ஜெனரேட் பண்ண போறேன். அப்படி ஜெனரேட் பண்ணப்பட்ட ஃப்ரேம் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ரெண்டு ஃப்ரேம் மிக்ஸ் ஆகி ஒரு புது ஃப்ரேம் ஒன்னு ஜெனரேட் பண்ணிருக்கு இந்த அப்ளிகேஷன். சோ இதுதான் ஜெனரேட் பண்ணப்பட்ட ஃப்ரேம். இது பாத்தீங்கன்னா A ஃப்ரேம், இது ஜெனரேட் பண்ணப்பட்டது அண்ட் இது B. சோ இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மூத்தான டிரான்சிஷன் கிடைக்கும். பட் இந்த மாதிரி ரெண்டு ஃப்ரேமுமே கான்ட்ராஸ்டான கலர்ல இருக்கிறதால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஆர்டிஃபேக்ட் ரொம்ப பயங்கரமா தெரியுது. இதுவே இந்த இமேஜ் எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா ஆர்டிஃபேக்ட் அந்த அளவுக்கு தெரியாது. நம்ம ஜூம் பண்ணி பார்த்தா மட்டும் தான் தெரியும். இதனால தான் எக்கச்சக்கமான கேம்ஸ்ல DLSS அண்ட் இந்த ஃப்ரேம் ஜெனரேஷன் யூஸ் பண்ணும்போது எக்கச்சக்கமான ஆர்டிஃபேக்ட்ஸ் உண்டாகும். இப்போ இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளேனோட டெய்ல பாருங்களேன், தெரியுதா? டெய்ல ஒரு வித்தியாசமான ஆர்டிஃபேக்ட் ஒன்று ஏற்படுது இல்லையா? இது எதனால அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது வந்து ஃப்ரேம் ஜெனரேஷன் அப்படிங்கிற ப்ராப்ளமால தான். அது மட்டும் இல்லாம இந்த விங்ஸ்ல பாத்தீங்கன்னாலும் வித்தியாசமான ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து ஏற்படும், அதாவது மூவ்மெண்ட் வரும்போது. சோ இது எல்லாமே இந்த ஃப்ரேம் ஜெனரேஷன் அப்படிங்கிறதால உருவாக்கப்படுற ஆர்டிஃபேக்ட் தான். இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது இப்போதைக்கு சால்வ் பண்ற வழி இல்ல. ஏன்னா ஃப்ரேம் ஜெனரேஷன் யூஸ் பண்ணாலே கண்டிப்பா ஆர்டிஃபேக்ட் நம்மளுக்கு வந்து தான் தீரும். பட் இதை சால்வ் பண்றதுக்காக தான் NVIDIA என்ன பண்ணாங்கன்னா இன்னொரு புது மெத்தட் ஒன்னு கண்டுபிடிச்சாங்க. அந்த மெத்தட் பேர் தான் ரே ரீகன்ஸ்ட்ரக்ஷன். இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி நான் சொன்னதுதான் எப்படி ரே ட்ரேசிங் யூஸ் பண்ணி தனித்தனி செப்பரேட் பாஸஸை ஒன்னா காம்போசிட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இந்த ரே ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆகும். அண்ட் நான் ஆல்ரெடி இந்த ரே ட்ரேசிங் பத்தி தனியா வீடியோ போட்டிருக்கேன். அதுல நான் எல்லாத்தையுமே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அதை பாத்தீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் சிம்பிளா சொல்லிடுறேன். சோ இந்த ரே ரீகன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரே ட்ரேசிங் மூலமா ஒரு ஃப்ரேமுக்கும் ரேஸ் வந்து பவுன்ஸ் பண்ணும் GPU. அப்படி பவுன்ஸ் பண்ற ரேவை கரெக்டா ஒரு ஜாமெட்ரிக்கும் செப்பரேட் பண்ணி எடுக்கிறது தான் இந்த ரே ரீகன்ஸ்ட்ரக்ஷனோட வேலை. ஏன்னா நம்மளுக்கு கேம் சீன்ல வந்து எக்கச்சக்கமான ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட்ஸை நம்மளால தனியா செப்பரேட் பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா அது ரெண்டர் ஆகும்போது ஒரே ஃப்ரேமா தான் ரெண்டர் ஆகும். பட் NVIDIA என்ன பண்ணிருக்காங்கன்னா, அப்படி ரெண்டர் ஆகும்போது அது தனித்தனி பாஸஸா ரெண்டர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் ஆப்ஜெக்ட்லாம் தனியா ஒரு பாஸ்ல ரெண்டர் ஆகும். அண்ட் கிட்ட இருக்கிற ஆப்ஜெக்ட்லாம் வேற ஒரு பாஸ்ல ரெண்டர் ஆகும். தூரமா இருக்கிற ஆப்ஜெக்ட்லாம் வேற ஒரு பாஸ்ல ரெண்டர் ஆகும். இந்த மாதிரி செப்பரேட்டா பாஸ் ரெண்டர் எடுத்து அதை கடைசியா காம்போசிட் பண்ணுவாங்க. அப்படி காம்போசிட் பண்றதால அவங்களால இந்த ஆர்டிஃபேக்ட்டை தவிர்க்க முடியும். ஏன்னா இப்போ நம்ம இந்த பிளேனோட எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா? இந்த பிளேனோட எக்ஸாம்பிள்ல ஃப்ரேம் ஜெனரேஷனால கண்டுபிடிக்க முடியல இது வந்து ஒரு பிளேன் அண்ட் இது வந்து சிட்டியோட மேப் அப்படின்னு சொல்லி டிஃபரன்ஷியேட் பண்ண முடியல. அதனால தான் அந்த ஆர்டிஃபேக்ட் உண்டாகி இருக்கு. இதுவே அந்த பிளேனை தனியா
செப்பரேட்டா ரெண்டர் எடுத்து அண்ட் அந்த சிட்டி மேப் தனியா செப்பரேட்டா ரெண்டர் எடுத்தாங்க அப்படின்னா அது ரெண்டுத்துலயும் ஒரு ஃப்ரேம் ஜெனரேஷனோட ஆர்டிஃபேக்ட் ரொம்ப கம்மியாகும். அந்த மெத்தட் தான் NVIDIA இப்போ டெவலப் பண்ணிருக்காங்க. அதுக்காக NVIDIA என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு புது DLSS மாடலை டெவலப் பண்ணாங்க. அண்ட் அந்த மாடலுக்கு எக்கச்சக்கமான இமேஜ் கொடுத்து அதை இப்போ ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்போதைக்கு நிறைய கேம்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் பண்ணப்பட்டு இருக்கு. ஃபியூச்சர்ல எக்கச்சக்கமான கேம்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணப்படும். அப்படி அந்த மாதிரி மட்டும் பர்ஃபெக்ட்டா ட்ரெயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா DLSS மூலமா லோ ரெசல்யூஷன்ல ரெண்டர் பண்ணி அதை 1080 பிக்சல்ஸ்க்கு அப்ஸ்கேல் பண்ணிட்டு அண்ட் அதுல ஃப்ரேம் ஜெனரேஷன் யூஸ் பண்ணி அதுக்கப்புறமா இந்த ரே ரீகன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்றது மூலமா நம்மளுக்கு ஆர்டிஃபேக்ட் முற்றிலும் தவிர்க்கப்படும். இதுதான் NVIDIA கிளைம் பண்றாங்க. ஏன்னா இது மூலமா நம்ம எக்கச்சக்கமான கேம்ஸ்ல குளோபல் இல்லுமினேஷன் அண்ட் அது மட்டும் இல்லாம ஆம்பியன்ட் டெக்ஸ்சர் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பாசஸோட ரிசல்ட்ஸை ஈஸியா பார்க்க முடியுது. அது ரொம்ப நல்லா இருக்கு சொல்ல போனோம் அப்படின்னா. பட் இது எல்லா கேமுக்கும் வரதுக்கு ரொம்ப காலம் ஆகும். அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு கேமுமே அவங்களோட மெட்டீரியல்ஸ் அண்ட் டெக்ஸ்சர்ஸ் எல்லாத்தையுமே ஒரே விதமா பண்ண மாட்டாங்க. எல்லா கேமுமே வித்தியாசமான ரெண்டர் இன்ஜின்ல உருவாக்கப்படும். அண்ட் அந்த ரெண்டர் இன்ஜினுக்குன்னு தனியா ஷேடர் நெட்வொர்க் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ரெண்டர் இன்ஜினுமே ரொம்ப காம்ப்ளெக்ஸான மெக்கானிசம் கொண்டது. அதனால ஒரு கேமுக்குமே தனியா ட்ரெயின் பண்றது தான் என்ன பொறுத்த வரைக்கும் நல்லது. அதே நேரத்தில் FSR 3 எப்படி இது நிறைய கேமுக்கு கொண்டு வராங்க, அது மட்டும் இல்லாம அதை ஒரு ஓபன் சோர்ஸா வேற விட்டுருக்காங்க. இது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, நம்ம பிரீமியர் ப்ரோல பண்ண மாதிரியே தான் ரெண்டு ஃப்ரேமுக்கு நடுவுல ஒரு ஃப்ரேமை ஜெனரேட் பண்றது. அதை நம்மளால உங்களோட மொபைல்ல கூட ஈவன் பண்ண முடியும். அதை தான் AMD கிளைம் பண்றாங்க எங்களால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் NVIDIA பண்ற மாதிரி அவங்க எல்லா கேம்ஸுக்குமே தனியா ஒரு மாடலை ட்ரெயின் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல. அதனால AMD கூட கம்பேர் பண்ணும்போது NVIDIA நல்ல குவாலிட்டியா தான் இருக்கும். பட் AMDயும் நம்ம குறைவா எற போட முடியாது. ஏன்னா அவங்க பர்ஃபெக்ட்டான டெவலப்மெண்ட்ல போயிட்டு இருக்காங்க. சோ மேபி இந்த FSR ஃபியூச்சர்ல பயங்கரமான டெவலப்மெண்ட் அச்சீவ் பண்ணலாம். ஏன்னா இத்தனை வருஷமா NVIDIA டெவலப் பண்ணியே அவங்களுக்கு பயங்கரமான ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதை சால்வ் பண்றதுக்காக அவங்க நிறைய மெத்தட்ஸ் வந்து இன்வென்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் AMD ஆரம்பிச்சோட எங்களால இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 50 கேம்ஸ்க்கு மேல அதை ரிலீஸ் பண்றாங்க. சோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த காம்படிஷன் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்போ உங்களுக்கு எல்லா டவுட்டுமே கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். DLSS என்ன, அண்ட் ஃப்ரேம் ஜெனரேஷன் என்ன, அண்ட் இந்த ரே ரீகன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த ரெண்டரிங் அண்ட் அது மட்டும் இல்லாம ரே ட்ரேசிங் என்ன அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளீட் எக்ஸ்பிளேஷன் வேணும் அப்படின்னா அதுக்காக நான் செப்பரேட் வீடியோ ரெடி பண்ணிருக்கேன். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. வீடியோ பார்த்த அனைவருக்குமே நன்றி. பீஸ்.